ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலையில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்க. இன்றைக்கு உலகமெல்லாம் நினைவு கூறுகிற ஒரு நாள், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து பரத்துக்கு போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் போகிறேன், தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வருவார், அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அப்பப்போ வருவார், அப்பப்போ போயிடுவார் இல்லையா? சிம்சோன் மீது இறங்கினார். ஆனால் தாவீது சொல்லுகிறான், நீர் தந்த பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமல் இரும் என்று சொல்லி. புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்தவானாகிய உங்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு ஒருபோதும் போக மாட்டார். ஏனென்றால் மீட்கப்படும் நாளுக்கென்று நீங்கள் பெற்ற பரிசுத்த ஆவியானவர் எப்படின்னா முத்திரை சீல் பண்ணியாச்சு, அவர் போவே மாட்டார். அவர் உள்ளே இருந்து நம்மை சரி செய்து கொண்டே இருப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைச்சார். இந்த உலகத்தை படைக்கும் போது ஆசீர்வாதமான ஒரு உலகத்தை படைத்தார். முதல்ல நமக்கு தெரியும் இந்த உலகம் எப்படி இருந்தது என்று சொல்லி. அதற்கு பிறகு தூதன் விழுந்து போன பிறகு இந்த தூதனானவன் இந்த உலகத்தை என்ன செய்தான் என்பதை குறித்து நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். சிருஷ்டிப்பிலே ஒவ்வொன்றிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம சில நேரம் கேட்ப என்னத்துக்குன்னா, ஏன் இந்த பூவை படைச்சாரு, ஏன் இந்த எறும்பை படைச்சாரு, ஏன் அதை படைச்சாரு, ஏன் இதை படைச்சாருன்னு கேட்போம். கேட்கறது தானே நாம. ஏன்னா வேதத்தில் சரியாக அதை ஆராய்ந்து பார்ப்போமானால், தேவனுடைய சிருஷ்டிப்பிலே தேவன் படைத்த ஒவ்வொன்றிலும் ஒரு நோக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் படைச்சார். சூரியனை சந்திரனையும் படைத்தார் எதற்கென்றால் நாட்களை குறிக்கிறதுக்காக படைத்தார். நமக்கு இரவிலே குளிர்ச்சியையும் பகலிலே வெயிலே நல்ல இதை நமக்கு தாவரத்துக்கெல்லாம் தேவை தானே. எனவே கர்த்தர் அதை முன்குறித்தே வைத்திருந்தார். அதே வேளை நீங்க பார்ப்பீங்கன்னா, சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, நமக்கு தெரியும் ஆண்டவர் சில மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், மீன்களை படைத்தார், இப்படி எல்லாம் தெரியும் தானே. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா திமிங்கலத்தை படைச்சார். எதுக்கு படைச்சாரு? ஒண்ணுமே இல்லாம சும்மா படைச்சாரா? திமிங்கலத்தை அந்த ஆழத்திலே நீந்தி விளையாடும்படியாக கர்த்தர் படைத்தார்னு வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஆகாயத்து பறவையை நீங்க கவனிச்சு பாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஏன் படைச்சார் அப்படின்னா, ஆகாயத்து பறவையை நான் போஷிக்கிறேன், என்னை நம்பின உன்னையும் நான் போஷிப்பேன். 2 பணத்துக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கப்படுகிறது அல்லவா? அவைகளிலே ஒன்றும் என்னால் மறக்கப்படுவது இல்லை என்றால், என்னை போல சிருஷ்டித்த உன்னை நான் மறந்து விடுவேனோ? எனவே தான் ஆண்டவர் அதை படைச்சு வச்சிருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, அப்படியா இருந்தா காகத்தை ஏன் ஆண்டவர் படைச்சாரு அப்படின்னா, காகத்தை வைத்து ஆண்டவர் சொல்றார். யோபு சொல்லுகிறார், கூப்பிடுகிற காகை குஞ்சுகளுக்கு இரையை சவதரித்து கொடுக்கிறவர் யார்? அது காலையில எழுந்திருச்சு காக்கான ஒண்ணு நம்ம நினைச்சுக்கிட்டு என்னமோ கரைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு, அது கர்த்தரை நோக்கி கேட்குது. அன்னைக்கு தேவையான ஆகாரத்தை கேட்குது. இது போல நீயும் கேட்பாய் என்றால் நான் உனக்கு கொடுப்பேன் என்பதற்காகத்தான் தேவன் அதை படைத்திருக்கிறார். நோவாவுடைய படைகளுக்காக இருந்தது, அதை நமக்கு தேவையில்லை. அதே வேளை ஆண்டவர் புறாவை படைச்சாரு. எதுக்காக புறாவை படைச்சாரு? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னாரு, புறாக்களை போல கபடற்றவர்களாய் நாம் இருக்கணும். சர்ப்பங்களை ஏன் படைத்தார்? நாம் சர்ப்பங்கள் வஞ்சகம் உள்ளது, அதன் மத்தியிலே நாம் வஞ்சிக்கிறவர்கள் அல்ல, நாம் கபடற்றவர்களாய் காணப்படணும். நாயை படைச்சாரு, ஓநாயம் படைச்சாரு. படைச்சாரா? நாயை படைச்சது எதுக்குன்னு நமக்கு தெரியும், வேதத்தில் இருக்கு. ஓநாயை படைச்சது எதுக்குன்னு தெரியும். நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதை இருக்குன்றதுக்காக அதை எழுதி வச்சாரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப எறும்பு என்னத்துக்கு படைச்சாரு? சோம்பேறியே, நீ எறும்பின் இடத்திலே போய் அதன் வழிகளை கற்றுக்கொள், அதற்கு பிரபு இல்லை, தலைவன் இல்லை, ஆனாலும் தனக்கு தேவையான ஆகாரத்தை ஏற்ற நேரத்தை அதை என்ன செய்ய சேர்த்து வச்சு, அது மாதிரி நீயோ இந்த இருக்கிற பூமியிலே நீ உனக்கு தேவையான தேவனுடைய வார்த்தையும் சேர்த்துக்கோ. அதே வேளை உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ சுறுசுறுப்பாய் காணப்பட வேண்டும். குளிமுசல்களை கவனித்து பார் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா? குளிமுசல்கள் ஏன்? குளிமுசல்கள் அது பெரிய பலமுள்ள ஒரு ஜந்து இல்ல, பலனற்ற ஜந்துவாய் இருந்தும் கண்மலையிலே என்ன செய்கிறது? தங்களுக்கு வீட்டை. அப்ப இந்த கண்மலையிலனா, நான் என் கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள்ள எனக்கு வீட்டை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு எந்த நாளும் பாதுகாப்பு. ஆண்டவர் எதையுமே படைக்கல. நீங்க பாத்தீங்கன்னா கழுகு ஆண்டவர் படைச்சாரு.
கழுகு என்னத்துக்கு? நமக்கு என்ன சோறு கொண்டாருதா? நமக்கு தண்ணி கொண்டாருதா? ஒன்றும் இல்லை. ஏன் தெரியுமா? கழுகு என்னன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது கழுகு போல உனக்கு பலம் வரும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளை, அதுக்கு தானே படிச்சாரு. இதை பாரு, நீ எப்பயும் கர்த்தருக்குள்ள காத்திரு. நீ இன்னைக்கு தோல்வி, பிரச்சனை, போராட்டம் எது வந்தாலும் நீ கர்த்தருக்குள்ள காத்திருப்பாய் என்றால் ஏற்ற வேளை வரும்போது நீ மறுபடியுமாக இள வயது உள்ளவனை போல பறப்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இந்த மாநில கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அப்படியா இருந்தா என்னத்துக்காக சிங்கத்தை படைச்சாரு? நாம் கேட்கணும் இல்லையா? நாம இதெல்லாம் யோசித்து கேட்டு பார்ப்போமானால் நாம் ஒரு நாளும் பின்வாங்கி போறதுக்கு வழியே கிடையாது. சிங்கத்தை ஏன் படைச்சாரு? ஏதோ ஒன்று சும்மா இருக்காம படைச்சு வச்சுட்டாரு. அப்படிதானே? நீதிமொழிகள் 30 நாம் பார்க்கும்போது பார்க்கிறோம், எதற்கும் பின்னடையாத சிங்கம். தேவ பிள்ளையே, நீ யூத பால சிங்கத்தினுடைய குட்டி. நீ ஒரு நாளும் பின்வாங்க கூடாது என்பதற்காகத்தான் கர்த்தர் படைத்து உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். அப்படியா இருந்தா தேவன் படைத்தது எல்லாமே அப்படி இருக்கும்போது மனிதனை ஒரு நோக்கத்தோடு கூட படைத்தார். மனிதனை படைத்தது நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு நீ சந்தோஷமாக, சமாதானமாக, விடுதலை உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் படைத்தார். ஆனா இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? பாவத்தில் விழுந்தான். பாவத்தில் விழுந்த உடனே பிசாசு அவன் மேல் அதிகாரம் கொண்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தபோது அந்த அதிகாரங்களை எல்லாம் நாம் மேற்கொள்ளத்தக்கதாக தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். என்னது? அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். யாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் இன்றைக்கு எப்படி இருக்குன்னா, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்க நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று வேற உயிரடையும். வேற நான் என்ன தெரியுமா தலைப்பு வச்சேன்? இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் அடைந்தது. முற்றுப்புள்ளி. இதுக்கு மேல அது உலர்ந்து போறதுக்கு வழியே கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை மாலை வேளை செய்வார் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல அங்க பாருங்கன்னா, இஸ்ரவேல் வீட்டாரோ உனக்கு என்ன செய்ய மாட்டாங்க? செவி கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்களுக்கு முன்பதாக அவர்கள் யார் என்றால் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ளவர்கள். அப்படிதானே? எசேக்கியேலை கூப்பிட்டான்னு சொல்றாரு, இந்த வீட்டார் கலக வீட்டாரப்பா, உன்னை முள்ளுகளுக்குள்ளும் நெரிஞ்சல்களுக்குள்ளும் எங்க போட்டாலும் சரி, நான் உனக்கு சொல்றத நீ சொல்லியே ஆகணும். நான் உன்னை அவர்களுக்கு காவலாளியாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எசேக்கியா ஆண்டு பார்த்து சொல்றாரு. எப்படின்னா, அவங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க மட்டும் இல்ல, அவங்க எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்கப்பா. அப்படித்தானே சொன்னாரு. அவர்கள் உனக்கு செவி கொடுக்கல, நீ கவலைப்படாத, அவங்க எனக்கே செவி கொடுக்க மாட்டாங்க. இல்லையா? ஊழியக்காரன் போய் நிற்கும் போது ஆண்டு சொல்ற, நீ போய் சொல்லத்தான் வேணும், அவர்களுக்கு நீ கட்டாயம் சொல்லத்தான் வேணும், ஆனா அவங்க உனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, எனக்கே. சாது செல்லப்பா இந்த தேசத்துக்கு முதலாக ஐரோப்பாவுக்கு வந்தபோது ஒரு சபைக்கு போனார் பேசுறதுக்கு. அவங்க கூப்பிட்டாங்க. போன போது அங்கே போன அவங்க சொன்னாங்க, ஐயா, இந்த காவி உடையெல்லாம் கழட்டிருங்க, நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், நல்ல அழகான சூட்டெல்லாம் வச்சுருக்கிறோம், அதை போட்டு பிரசங்கம் பண்ணுங்க. இந்த கர்த்தருடைய மனுஷன் என்ன தெரியுமா சொன்னார்? இந்த உடுப்பை மதிக்கலாட்டி நீ என்ன மதிக்கலை, என்ன மதிக்கலாட்டி என் வார்த்தையை மதிக்கலை, நான் போயிட்டு வரேன், ஜெர்மனுக்கு போயிட்டார்.
இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனை ஒரு கர்த்தருடைய பிள்ளை மதித்தால் மட்டும்தான் அவன் பேசுகிற வார்த்தை அவனுக்குள்ளே போகும். அப்பொழுதுதான் அவன் விடுதலை பெற முடியும். அப்ப என்னது, அவங்க கேட்க மாட்டாங்க. இந்த எசேக்கியாவை குறித்து கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போனா, இந்த எசேக்கியாவுடைய தகப்பன் பேர் என்னன்னா பூசி. பூரி இல்லை, என்னது, பூசி. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, 1:3 வாசித்தா நமக்கு தெரியும். இவன் ஒரு ஆசாரியன். அவனுடைய மகன் தான் இந்த எசேக்கியா. அவன் ஆசாரியன், இவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் என்ன செய்யாரு சொன்னா, நீ என்ன செய்யணும், நீ என் வார்த்தையை கொண்டு போய் எல்லா இடத்துலையும் சொல்லணும். இவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். எப்ப தெரியுமா? கிறிஸ்துவுக்கு முன் 597 இருந்து அவன் சிறைப்பிடிக்கப்பட்டு போனான் பாபிலோனுக்கு. நேபுகாத் நேச்சராலே சிறைபிடிக்கப்பட்டு போனான். அங்கே 5 இருந்து 22 வருஷங்கள் அவன் என்ன செய்தான் சொன்னா, அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னான் என்று சொல்லி பாருங்க. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னாக்கோ எசேக்கியேல் 3ஆம் அதிகாரம் 15, 16 வார்த்தைகளை வாசிக்கும் போது பாருங்க. கேபார் நதியண்டையிலே தெலாபியிலே தாபரிக்கிற சிறைப்பட்டவர்களிடத்துக்கு நான் வந்து அவர்கள் தாபரிக்கிற ஸ்தலத்திலே தாபரித்து 7 நாள் அவர்கள் நடுவிலே பிரமித்தவனாய் தங்கினேன். 7 நாள் முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு நீ அதை சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்தான். அப்படியா இருந்தா இவனுடைய அன்பின் ஊழியம் எப்படிப்பட்டது? பட்டர் பூசுற ஊழியம். இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்கணும்? பட்டர் பூசணும். என்னதான் நீங்க செய்தாலும் சரி, இரக்கமுள்ள தேவன் உங்களை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க மற்றவங்க சொல்லுகிற எதையும் கேட்க வேண்டாம். நான் உங்களுக்கு தானே. இந்த கால ஊழியம் அந்த கால ஊழியம் கொஞ்சம் வித்தியாசம். யோனா கிட்ட சொன்னார், நினிவேல போய் பிரசங்கம் பண்ண அப்படின்னு. என்ன தெரியுமா சொன்னா, 3 நாள் கழுத்து போட்டுருவார். 3 நாள் கழுத்து போட்டுருவார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டாலுங்க. என்ன நினைச்சான், அப்படி எப்படின்னு பார்ப்போம். ஆனால் அந்த ஜனங்களை என்ன செஞ்சிட்டாங்க, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க. அப்படிதானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா மனம் திரும்புன்றதுதான் யோனாவுடைய பிரசங்கம். அவன் வேணும்னு சொன்னான். எப்படி? நீ திரும்ப மாட்ட, கர்த்தர் அழிப்பாரு, நான் பார்ப்பேன்னு தான் போய் உட்கார்ந்துருந்தான். ஆனா அந்த பிரசங்கத்தினாலே தேவன் ஜனங்களை ரட்சித்தார். அவருடைய இருதயங்களை மாற்றினார். தாழ்மைப்படுத்தும்படியான உதவியை செய்தார். அவர்கள் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அதற்காக மனஸ்தாபப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அப்படியா இருந்தா இந்த எசேக்கியாவுக்கு கொடுத்த இந்த ஊழியம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, அதை விட ஒரு காரியம் என்ன தெரியுமா? எச்சரி, நீ எச்சரி. நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயா தீர்க்கதரிசிக்கு சொல்லும்போது, ஏசாயா தீர்க்கதரிசி எப்படி தெரியுமா? ஐயோ உனக்கு ஐயோ உனக்கு ஐயோனுமா. எரேமியா எடுத்து கேட்டீங்கன்னா அவன் அழுவான். அழுது சொல்லுவான். என்ன தெரியுமா? ஐயோ 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 அப்படின்னுவான். ஆனா எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ போய் எச்சரிக்கணும். நீங்க 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிங்கன்னா தெரியும். சாகவே சாவா என்று நான் ஒருவனுக்கு சொல்லும் போது நீ போய் அவனை எச்சரிக்கலன்னு சொன்னா, அவன் மனம் திரும்பாம அவன் செத்து போனா, அவன் போனா போகட்டுன்னு விட மாட்டேன், அந்த இரத்த பழியை உன்கிட்ட கேட்பேன். அப்படித்தானே போட்டிருக்கு? நீ அவனுக்கு சொல்ல வேணும். இந்த பட்டணத்தில் இருந்தும் அழிந்து போகிறவனை பார்த்து விட்டு கரம் தட்டி சிரித்துக் கொண்டிருந்து அவன் எங்கே போனால் பரவாயில்லை என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நீயும் நானும் ஒரு நாள் நியாயஸ்தானத்திலே கணக்கு கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லுகிறேன். என்னது? அதேவேளை நீ நீதிமானுக்கு போய் சொல்லி அவன் அந்த நீதியை விட்டு விலகும் போது நீ சொல்லாம இருந்தா அவன் அநியாயமா செத்து போவான். நீ அதுக்கு நீ என்ன செய்யணும்? குற்றவாளியா மாறும். நீ சொன்னா அவன் மனம் திரும்பினானா அவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப சொல்ல வேண்டியதெல்லாம் யார் கடமை? தூதனை அனுப்பி சொல்லுங்கள். அப்படிதானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நீங்க பாத்தீங்கன்னா 19ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, ஆகாத வழியையும் விட்டு திரும்பாமற் போவான் ஆகில் அவன் தன் துன்மார்க்கத்திலே சாவான். நீயோ வென்றால் உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். அவன் கீழ்ப்படியாட்டி அது உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 20ஆம் வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, நீ அவனை எச்சரியாதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். அவன் செய்த நீதிகள் நினைக்கப்படுவதில்லை. அவனுடைய இரத்தப்பழியோ
சொல்லலாட்டி யார்கிட்ட கேட்பாரு? உண்மையிலே கேட்பாரா? அது இல்லை, ஒரு வசனம். நாம் அதெல்லாம் பெருசாக நினைச்சக்கூடாது, எடுக்கவே கூடாது. நீதிமான் பாவம் செய்யாதபடிக்கு நீ நீதிமானை எச்சரித்த பின்பு அவன் பாவம் செய்யாவிட்டால் அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவன் எச்சரிக்கப்பட்டான், நீயும் உன் ஆத்துமாவை தப்புவித்தாய். அப்ப அவனும் பிழைச்சி நானும் பிழைக்க நினைச்சீனும். பரிசுத்தாவியான ஊற்றப்பட்டார், அந்நிய பாஷை பேசுகிறோம், ஆவியிலே நடக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். நோக்கமில்லாமல் ஒரு ஜீவியம் இருக்கக்கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப எசேக்கியாவுக்கு கிடைத்த அடுத்த எச்சரிப்பும் அடுத்த பாதுகாப்பும் அடுத்த ஆலோசனையும் என்ன அப்படின்னா, நீங்க 3ஆம் அதிகாரம் 24 26 வரைக்கும் ஒரு முறை வாசிங்க. உடனே ஆவி எனக்குள்ளே புகுந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசி, நீ போய் உன் வீட்டுக்குள்ளே உன்னை அடைத்து கொண்டிரு. இதோ மனுபுத்திரனே, உன்மேல் கயிறுகளை போட்டு அவைகளால் உன்னை கட்டப்போகிறார்கள். ஆகையால் நீ அவர்களுக்குள்ளே போக வேண்டாம். நான் உன் நாவை உன் மேல் வாயோடே ஒட்டி கொள்ள பண்ணுவேன். நீ அவர்களை கடந்து கொள்ளுகிற மனுஷனாய் இராமல் ஊமையனாய் இருப்பாய். அவர்கள் கலக விட்டார். நான் உன்னோடே பேசும்போது உன் வாயை திறப்பேன். அப்பொழுது கர்த்தராகிய ஆண்டவர் இன்னின்னதை உரைத்தார் என்று அவர்களோட சொல்வாய். என்ன பலமான ஆண்டவர், பெரிய பலசாலி. என்ன தெரியுமா சொல்றாரு? வீட்டுக்குள்ள போய் இரு, வீட்டுக்குள்ள போய் இரு. அவங்க உன்னை கட்டுவாங்க, அதனால நீ என்ன செய்ய, வீட்டுக்குள்ள இரு. நீ வாய் திறந்திருந்தா ஏதாவது பேசிடுவ. நம்ம ஆண்டு ரொம்ப கவனமா இருப்பார். அதனால தான் எரிகோவை சுற்றும்போது சொன்னார், ஒருத்தன் பேசாதீங்க, நீங்கள் பேசினாலே ஏதாவது பிரச்சனை வரும். அப்படி தானே சொன்னார்? ஒருத்தரும் பேசக்கூடாது. பேச சொல்கிற நேரம்தான் பேசணும். பேச்சில் தான் அநேக பாவமே வருது இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ, நீ ஒன்றும் செய்வேன பேசாமல். நான் அது மட்டும் இல்லை, நீ விட்டால் நீயே பேசிடுவ. அதனால நான் உன் மேல் வாயோட மேலே என்ன செய்வேன், ஒட்டிடுவேன். அப்படிதான் போட்டிருக்கு, ஒட்டிடுவேன். திருப்பி நான் உன்னை பேச சொல்ற நேரம் நான் அதை திறந்து விடுவேன், நீ அப்ப பேசு. உன்னை பாதுகாக்கிறது, உனக்கு விரோதமாக வருகிறான், உன்னை கட்டப் போகிறான். ஆனால் இவைகளிலே சிக்கிக் கொள்ளாதபடிக்கு உன்னை நீ மறைத்துக்கொள். நீ மறைத்து கொண்டிருக்கும் போது நீயே அறியாமல் ஏதாவது பேசிவிடாதபடிக்கு உன் வாயை நான் என்ன செய்வேன், பிளாஸ்டர் பண்ணிடுவேன். இப்படி பண்ணார்னா இந்த நாளில் எவ்வளவு நல்லா இருக்கும் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அதை விடெல்லாம் பெரிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவனுக்கு படுக்க சொன்னார் பாருங்க, ஒரு படுக்கை. நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 4-6 வரைக்கும் வாசிங்க வேகமா. நீ உன் இடது பக்கமாய் ஒரு கழித்து படுத்து அதன் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமத்திக்கொள். நீ அந்த பக்கமாய் ஒரு கழித்திருக்கும் நாட்களின் இலக்கத்தின்படியே அவர்களுடைய அக்கிரமத்தை சுமப்பாய். அவர்களுடைய அக்கிரமத்தின் வருஷங்களை உனக்கு நாட்கணக்காய் எண்ணெய் கட்டளையிட்டேன். 390 நாட்கள் வரைக்கும் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரின் அக்கிரமத்தை சுமக்க வேண்டும். நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் ஒரு கழித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாள் வரைக்கும் சுமக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், போய் செம்ப வாங்கு, அதுல வர ஒரு சிங்கலை வாங்கு. அது மேல உள்ள வசனத்துல இருக்கும். எப்படி இருக்கா? இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, நமக்கு என்ன? செங்கலை வாங்கு, அதை வை, எல்லாம் வரைஞ்சிட்டு உட்கார்ந்துரு. முற்றுகை, இராணுவ முற்றுகை போற. எவ்வளவு தூரம் நானும் சொல்லி, என்ன பைத்தியக்கார கதை கேட்கிறீங்க ஐயா? கீழ்ப்படிதல் உள்ள ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் எதை சொன்னாலும் கீழ்ப்படுகிற எந்த மனுஷனாக இருந்தாலும் தேவன் அவனை கனப்படுத்துவார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். என்ன செஞ்சாரு? சொல்லிட்டு சொன்னாரு, என்ன, நீ என்ன இடது பக்கமா திரும்பி ஒரு பக்கமாக தான் இருக்கணும். எவ்வளோ நாள்? 390 நாள். படுக்கலமா? நம்மால் சும்மாவே 1000 முறை அங்கிட்டு இங்கிட்டு பரலாம். ஒரு பக்கம் நீ படுக்கணும் 390 நாள். அப்புறம் என்ன செய்யணும் தெரியுமா? வலது பக்கம் திரும்பி ஒரு 40 நாள் படுக்கணும். அங்க பாத்தீங்கன்னா ஒரு வசனம் போட்டிருக்கோம், 8ஆம் வசனத்துல, நீ பொருளக்கூடாது. என்ன போட்டிருக்கு? நீ பொருளாதபடிக்கு உன்னை நீ பொருளக்கூடாது, நீ அப்படியே படுத்திருக்கணும். சரி ஆண்டவரே, கீழ்ப்படிந்து செயல்பட்டான். அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? மகா பாவம், ஒரு ஸ்திரீயை கூட சேர்த்துக்க சொன்னார். அது நமக்கு தேவையில்லை. இப்ப இன்னொரு காரியம் சொன்னார். என்ன தெரியுமா? வாசித்து பாருங்க, எசேக்கியேல் 4:12.
அதை வாட்கோதுமை அடையை போல் சாப்பிடுவாயாக. அது மனுஷனிலிருந்து கழிந்த கஷ்டத்தின் வறட்டிகளால் அவர்கள் கண்களுக்கு முன்பாக சுடப்படுவதாக. என்னது அருமையான பிரியாணி இல்லையா? அருமையான பிரியாணி. அவன் சொன்ன, ஆண்டவரே, சின்ன வயதிலிருந்து தானாய் செத்ததையோ பீருண்டதையோ இறைச்சியோ நான் சாப்பிட்டதே இல்லை, தீட்டானது, இதை போய் சாப்பிட சொல்கிறீங்களே. சொன்னானா? சொல்லலையா? இல்லை, இருக்கு. அதுக்கு கீழே உள்ள வசனங்கள்ல 3 வசனத்தில் இருக்கும். சொல்கிறீங்களே ஆண்டவரே, என்னையா? அவனுக்கு வேற எதுவும் பேசலாது. நான் செய்ய மாட்டேன், இல்லை அப்படியே என் நிலைமையை பாருங்க அப்படின்னு. அப்போ ஆண்டு சொன்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, பார், மனுஷ கஷ்டத்தின் வறட்டிக்கு பதிலாக உனக்கு மாட்டுச்சாணி வறட்டியை கட்டளையிடுகிறேன், அதனால் உன் அப்பத்தை சுடுவாயாக என்றார். என்னது இப்போ நாம என்ன செய்வோமா? நானா சொல்லுவேன், என்ன ஆண்டவர் இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஒரு ஊழியக்காரனா உங்கள் பின்னால் வந்துக்கிட்டு நான் பட வேண்டிய கஷ்டம் எல்லாம் சரி வராது, வேற யாரையாவது பார்த்துக்குங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி தானே சொல்லுவீங்க? நீங்கள் எவ்வளோ அன்புள்ளவங்க தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டீங்க தானே? ஆனால் நான் சொல்லுவேன். ஆனால் இந்த எசேக்கியா தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய வார்த்தையாகவே எடுத்ததுனாலே அத்தனைக்கும் அவன் கீழ்ப்படிந்தவனாய் காணப்பட்டான். இப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாரு? இவ்வளவு கீழ்ப்படிந்தவனை ஒரு நாள் கூட்டிட்டு போறாரு. எங்க கூட்டிட்டு போறாருன்னா, எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, எலும்பு நிறைந்த ஒரு பள்ளத்தாக்குக்கு கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அவனை காட்டுறாரு. எல்லாம் பாருப்பா அப்படின்றாரு. பார்த்தா திரளெல்லாம் தலையெல்லாம் கிடக்குது, இங்கிட்டு பார்த்தா கையும் கிடக்குது, காலும் கிடக்குது, அங்க பார்த்தா தனித்தனியா கிடக்கு, இப்படி எல்லாமே கிடக்குது. பார்த்தோன்னு அவனுக்கு பெரிய இது, என்னடா இந்த இடத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே அப்படியே இருக்கிறான். இருக்கும்போது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி. நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும், 3ஆம் வசனத்துல, எசேக்கியாவே எசேக்கியாவே, நீ பார்க்கிற இந்த எலும்பெல்லாம் உயிரடை நீ நினைக்கிறியா? இருக்கா? வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். என்னது? இந்த எலும்பெல்லாம் உயிரடையுமாப்பா? தெரியாத ஆண்டவரே. எல்லாம் ஒரே இதாக இருந்தால் கூட ஒரு மாதிரி நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இது அங்கே ஒரு தலை இருக்குது, இங்கே ஒரு கால் இருக்குது. இது எவன் தலைன்னு தெரியல. சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, ஸ்ரீலங்காலேருந்து வந்திருக்கிறாங்க, இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க, தாய்லாந்துலேருந்து வந்திருக்கிறாங்க, ஜப்பான்லேருந்து, எல்லாம் கிடக்குது. யாருட்டுன்னு யாருக்கு தெரியும் ஆண்டவரே? இன்றைக்கு மாலை வேளையிலே கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிற கேள்வி இதுதான். உலர்ந்து போயிருக்கிற உன் எலும்புகள் உயிரடையும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? உன் குடும்பத்தின் காரியங்கள், உன் பிள்ளையின் காரியங்கள், உன் தேவைகள், உன் வேலையின் காரியங்கள், உன்னுடைய வீட்டு பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றையும் ஒரு சுமையாய் சுமந்து இன்றைக்கு உன்னுடைய எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போய் இருக்கிறது. இந்த எலும்புகள் எல்லாம் இந்த மாலை வேளையிலே உயிரடையும் என்று நீ விசுவாசிக்கிறாயா? இது கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி. உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். என்னை பார்த்து கேட்கிற கேள்வி அதுதான். சூழ்நிலைகள் எல்லாம் பாதகமாக அமைந்திருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது எந்த சந்தர்ப்பமே கிடையாது என்று சொல்லத்தக்கதான ஒரு நிலைமை. எல்லாமே உலர்ந்து போய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் மறுபடியும் நம்மோடு கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீ ஆராதனைக்கு வந்திருக்கிற, என்னை ஆவியோடு ஆராதிக்கிற, என்னை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறாயே, இந்த எலும்புகள் இன்றைக்கு உயிரடையுமா என்று உன்னையும் என்னையும் பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, எலும்பு உயிரடைகிறதுக்கு முன்பு எலும்பு எப்படி உலர்ந்து போகிறது அது கேட்கத்தானே வேணும். நம்ம செய்தியில் எப்பயும் அப்படித்தானே, ஒன்றுனா இன்னொன்று அந்த பக்கம் பார்க்கத்தானே வேணும். நாணயத்தில் 2 பக்கம் இருக்கிறது. ஒரு பக்கம் தலை இருக்கிறது, ஒரு பக்கம் பெருமானம். பெருமானத்தை வைத்து கொண்டு சரி வராது, தலையும் வேணும். அதுபோல அப்படியா இருந்தால் இந்த எலும்பு உலர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன? வாசிங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 9, 10. இறங்கும் கர்த்தாவே. சங்கீதம் 31, 9, 10.
9:10. எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழித்து போயிட்டு, என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. என்னது? ஆண்டவரே எனக்கு இறங்குங்கன்னு சொல்றான். என்னன்னா, நான் நெருக்கப்பட்டு துக்கத்தினாலே என் கண்ணும் என் வயிறும் கூட என்ன செஞ்சுட்டா கருகி போயிடுச்சு. வயிறோட வயிறு என்ன செஞ்சு ஒட்டி போயிடுச்சு, சாப்பிட கூட முடியாது. அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு துக்கம். அப்படிதானே போயிருச்சு. என் பிராணன் சஞ்சலத்தில் இருக்குது. என்னத்துக்கு வாழ்ந்து, எதுக்கு வாழ்ந்து, என்ன நிம்மதி? பிராணம் சஞ்சலப்பட்டு அப்படித்தானே இருக்கும். வாழ்ந்து என்ன பிரயோஜனம் இருக்குது? கர்த்தரை தேடி என்ன பிரயோஜனம் இருக்குது? உயிரோட இருந்து செத்தவங்களை போல தானே இருக்கிறோம். ரொம்ப பேருடைய கவலை இதுதான். என் வருஷங்கள் எல்லாம் தவிப்பினாலே தான் போய் கொண்டிருக்கிறது ஐயா. இவ்வளவு நேரம் சொல்றான், நெருக்கம், துக்கம், சஞ்சலம், தவிப்பு எல்லாம் தேடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வருது, இப்ப புத்தி வருது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா அற்புதம் நடந்துச்சு. என்ன புத்தி வந்தது? இத்தனை எலும்பும் உலர்ந்து போறதுக்கு காரணமே என் அக்கிரமம் தான். தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையில வருகிற துக்கத்துக்கும் என் எலும்புகளை உலர்ந்து போறதற்கும் காரணம் என்னவென்று சொன்னால் என் அக்கிரமமும் என் பாவமும் என் செயல்களும் தான் என்று சொல்லுவேன். அக்கிரமம் தான் ஏன் எலும்பு உலர்ந்து போறதுக்கு காரணம். ஏன் பாவம் தான் ஏன் எலும்பு உலர்ந்து போறதுக்கு காரணம். என் அக்கிரமம் என்று சொல்லுகிறான். அக்கிரமம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, கிரமமாய் தோன்ற வேண்டிய ஒவ்வொன்றுக்கும் எதிர்மறையாய் செயல்பட்டால் அத்தனையும் அக்கிரமம் தான். அப்படிதானே? இதுதான் கிரமம், இப்படித்தான் செய்யணும், இதுதான் ஒழுங்கு, இந்த ஒழுங்கு தான் நடக்கணும். இல்லை, இப்படியும் நடக்கலாம், அங்கதான் அக்கிரமம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வருகிற சிலுவையும் அப்பத்தான் வருகிறது. எப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் வரும்போது அப்படியே வந்து கொண்டிருக்கும் பொழுது எவன் ஒருவன் அதற்கு குறுக்க போறானோ அப்பத்தான் வாழ்க்கையிலேயே சிலுவை வருது. அது அவன் சுமந்தே ஆகணும்னு கத்தர் விடுவார். பலன் குறைந்து என் எலும்புகள் என்ன செஞ்சு? அப்படியா இருந்தா அக்கிரமம் வந்த உடனே பலன் குறைஞ்சு போச்சாமே. அந்த பலன் என்னது? நான் இப்படி பார்க்கிறேன். வேதத்தினூடாகவே நாம் பார்ப்போம், வேத வசனத்தினூடாகவே நாம் பார்ப்போம். எப்படின்னா, அக்கிரமம் செய்யும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த பரிசுத்தாவினுடைய நிறைவை அவன் இழக்கிறான். நிரம்பி வழிகிற அனுபவத்தை இழக்கிறான். அதை இழந்த ஒருவன் என்ன செய்கிறானா? பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலை இழக்கிறான். அவர் வந்து சகல சத்தியத்திலும் உங்களை வழிநடத்துவார். அந்த வழிநடத்தல் இல்லாமல் போகும்போது அவன் தாறுமாறான வழிகளிலே போகிறான். தாறுமாறான வழிகளுக்கு போறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பரிசுத்தாவியானுடைய நிறைவு குறைந்து போனது. வேதத்தில் ஆண்டவர் சொன்னாரு, மன்னிக்க முடியாத ஒரு பாவம் இருக்குமே ஆனால் பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு காரியம்தான். நீங்கள் அவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னார். பரிசுத்தாவியானவர் ஒரு நபர் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு மாலையில் என் எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிறது. இந்த எலும்புகள் உயிரடைய வேண்டுமானால் முதலாவது இந்த பலத்தினாலே நான் நிரப்பப்படுகிறதற்கு என் பரிசுத்த ஆவியானவரை நான் எங்கே துக்கப்படுத்தினேன் என்று ஒரு கேள்வி கேட்டால், தேவன் நமக்கு உணர்த்த உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உணர்த்தும் போது சரி செய்தால் தம்முடைய ஆவியை நிறைவாய் ஊற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொன்னாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8 வசனத்தில், நீங்கள் எங்கும் போக வேண்டாம், எங்கும் போக வேண்டாம். வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொண்டார். 12 அப்போஸ்தலர் மூலமாக ஊழியங்களை செய்தார். ஊழியம் விரிவடைந்தது. தாம் வந்த நோக்கம் நிறைவேற வேண்டிய காலகட்டத்துக்குள்ளே வந்தார். சிலுவையிலே போய் மரித்தார். அப்படிதானே? சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். எழும்பி சீசர்களுக்கு தம்மை தரிசனமாக காட்டி அவர்களை பலப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு சீசர்களையும் கூட்டிகிட்டு ஒலிவமலைக்கு அவர் என்ன செஞ்சார்? போனார். பேசிக்கிட்டே இருக்கும்போது அப்படி என்ன செஞ்சிட்டாரு? டாட்டா, நான் போயிட்டு வரேன்ட்டார். அப்படி தானே? அப்படி தான் போட்டிருக்கு. எப்படின்னா, பேசிக்கொண்டிருக்கிறவே அவர்கள் கண்களுக்கு முன்பதாக அப்படி தான் நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டார். போன கிழமை அதுதானே, கர்த்தர் எழும்பினார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே போயிட்டார். போகிறதுக்கு முதல்ல ஒன்று சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படின்னாரு. அந்த நேரம் கடைசியாக சொன்னார் தெரியுமா? நீங்கள் எங்கேயும் இனிமேல் என்ன செய்யாங்க, போகாதீங்க. எங்கே இருங்கண்ணா, எங்கே இருங்க? எருசலேமில் இருங்க. எருசலேமில் இருந்தீங்கன்னா அங்கேருந்து வருவார். நான் போய் அவர்கிட்ட சொல்கிறேன், எப்படியாவது கெஞ்சி போங்கன்னு சொல்கிறேன். அவர் வருவார். வந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? பலன் அடையும். பலன் அடைஞ்சதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம்? எங்கேயும் அப்படி தானே? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் என்னமோ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு பிறகு தான் ஊற்றப்படும் சொல்லி யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. அப்படி தானே? என்ன சொன்னார்? மாம்சமான யாவர் மேல் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரன் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், சொப்பங்களை காணுவாங்க. இப்படியெல்லாம் என்ன, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்போ இவங்கெல்லாம் போய் இருந்தாங்க. அங்கே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். 10 நாள் இருந்தாங்க. 10வது நாளிலே ஊற்றப்பட்டார். நம்ம அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின நற்செய்தியிலுள்ள 24 அதிகாரம் 49 வசனத்தை வாசிக்கும் பொழுது பார்ப்போம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். என்னது? உன்னதத்தில் இருந்து வருகிற பலனினாலே தரிப்பிக்கப்படும் வரைக்கும். அது 1 நாளில் வரலாம், 2 நாளில் வரலாம், 3 நாளில் வரலாம், 4 நாளில் வரலாம். ஆனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க? எருசலேமிலே இருங்க. அவங்க அதுக்கு என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தார்கள், இருந்தார்கள். அப்பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் ஊற்றப்பட்ட போது அவர்கள் பற்பல பாசைகளை பேசினார்கள். இவர்கள் எல்லாம் வெறித்திருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே உள்ளவங்கெல்லாம் சொல்லும்போது, கலிலேய மனுஷரே, நாங்கள் வெறித்தில்லை, இப்படி தான் நடந்திருக்கு. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக சொன்ன வாக்குத்தத்தமானது என்ன செய்கிறது? நிறைவேறலாம் சொல்லி முடிஞ்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியத்தை செய்வார். அன்றைக்கு கூட்ட பண்ணவர் எங்கேயோ போகல, நம்ம மத்தியில் தான் இருக்கார். நம்ம இன்னும் உற்சாகப்படுத்துவார். நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னாக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 21 அதிகாரம் 16 வசனத்தை வாசிங்க. அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். இந்த துதி என்கிற சொல் என்ன அப்படின்னா, பலன். பாலகர் வாயிலே பலனை உண்டு பண்ணினீர். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு மாலை வேளையிலும் துதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ துதிக்கும் போது, நீ ஜெபிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவரை தொடும் பொழுது, பரிசுத்த ஆவியின் நிறைவினாலே
தேவன் உனக்குள்ளே நடப்பிக்கிற கிரியை இந்த இடத்துல நீ காண முடியும். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், சங்கீதம் 32:3, நான் அடக்கி வைத்த மற்றும் நித்தம் என் கதறலினாலே அடக்கி வச்சு, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு இந்த துக்கம், எனக்கு இந்த வேதனை, என் வீட்டில் எப்படி பிரச்சனை இருக்கு, எனக்கு வியாதி இருக்குது, ஐயோ நான் என்ன செய்வேன், என் பிள்ளைய பத்தி என்ன செய்வேன், என் எதிர்கால பல கேள்விகளோடு இருக்கிற நான் என்ன செய்வேன், கதறிக்கொண்டிருக்கிறாய். உன் ஆத்துமா உனக்குள்ளே சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேவ பிள்ளையே, இந்த உலர்ந்து போய் நீ அமர்ந்திருக்கிற இன்னைக்கு இந்த எலும்பு உயிரடையுமான்னு மறுபடியும் உன்னையும் என்னையும் பார்த்து கத்தர் கேட்கிறார். உன்னையும் என்னையும் பார்த்து கத்தர் கேட்கிறார். உலர்ந்து போய் உட்கார்ந்துருக்கிற, என்னால் நடக்க முடியாத ஆண்டவரே, என்னால் செயல்பட முடியாத ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. கண்ணீரோடு நீ இருக்கிறது வேற யாருக்கு தெரியாது, உனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னை படைத்தவருக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. நீ வெளியில சிரிக்கலாம், உன்னை போல சந்தோஷமான ஆள் யாருமே இல்லை என்று மற்றவர்கள் புகழலாம். ஆனால் உனக்குள் இருக்கிற சஞ்சலமும் போராட்டமும் அவர் ஒருவருக்கு தெரியும் என்பதை மறந்து விடாதே. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், உமக்கு மறைவா எங்க ஐயா போக முடியும், அங்க கீழே போயிருந்தாலும் அங்க வர்றீர், மேலே போயிருந்தாலும் எங்க போயிருந்தாலும் வர்றீர். ஏனென்றால் அவருடைய கண்கள் சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது. என் வேதனை, என் துக்கம், என் சஞ்சலத்தை இன்றைக்கு கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உன் வேதனை, உன் துக்கம், உன் சஞ்சலத்தை கர்த்தர் பார்க்கிறவராக இருக்கிறார். உணர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை பார்த்து மறுபடியும் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்படியா இருந்தா இந்த எலும்புகள் உணர்ந்து போன உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, 37ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்றார்கள். என்னதான் எலும்பு உலர்ந்து போன என்ன நடக்கும்? எலும்பு உலர்ந்து போனது என்ன நடக்கும்? நம்பிக்கையெல்லாம் போயிடும். வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை, எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை, குடும்பத்தின் காரியங்களை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லை. என்ன எலும்பு உலர்ந்து போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு, உட்கார்ந்து இருக்கிறாங்க, எப்படி இருக்காங்க தெரியுமா? நம்பிக்கை இல்லாமல் எலும்புகள் உலர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இஸ்ரவேல் வம்சத்தார் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிருக்கப்பா, நம்பிக்கை இல்லாம இருக்கிறோம், இனிமே வாழ்க்கையில எதுவுமே நடக்கிறதுக்கு வழி இல்லை என்று இருக்கிறோம் என்று சொல்லுகிற ஒரு நிலவரம் இன்றைக்கு உனக்குள் காணப்படுமே. ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், என் ஆண்டவர் உன்னை மறுபடியும் உயிரிழை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறேன். வியாதி, தோல்வி, பிரச்சனைகள், பிள்ளைகளை குறித்த கவலைகள், நெருக்கங்கள், சூழ்நிலை உன்னை நம்பிக்கையற்று போகும்படி செய்திருக்கலாம். இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பிசாசு இன்னொரு பக்கத்தில் உன்னோட கூட பேசிக்கொண்டிருப்பான். இதையெல்லாம் எங்க நடக்க போகுது? நீ பார்த்த இல்லையா? அவங்களுக்கு நடந்துச்சா? அவங்க ஜெபிச்சாங்களே, அவங்க அதை செய்தாங்களே, இதை நிறுத்து. உன்னை அழைக்கவில்லை, என்னை அழைத்திருக்கிற தேவன் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றார், கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு மாலை செய்வார், மாலை வேலை செய்வார். நீங்க பாத்தீங்கன்னா, யாவீரு ஜெபாலய தலைவன், ஜெபாலய தலைவன் ஆண்டவரிடத்துல வருகிறான். எதுக்காக வருகிறான் அப்படின்னா, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுது,
அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறான். அதாவது சொல்றானா ஜெபம் தானே, ஜெபிக்கிறான். ஆண்டவரே, என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுது ஐயா, நீங்க என்ன செய்யணும், வந்து ஒருக்கா அந்த பிள்ளையை காப்பாற்றித்தாங்க. கெஞ்சிரானா? இல்லை இல்லை நான் இப்போ வர முடியாது சொன்னாரா? இல்லை நீ போ, அங்கே ஏதாவது நடக்குன்னு சொன்னாரா? நான் வர்றேன், நான் உன் ஜெபத்தை கேட்டேன், நீ என்னை கூப்பிடுற, நான் வர்றேன். 2 பேரும் நடந்துட்டு போகிறாங்க. போனால் இடையில 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ வந்துட்டாங்க. வந்து அவங்க தொட்டாங்க, அவங்க சுகம் பெற்றாங்க. வேசு என்ன சொன்னார்? எண்ணிலிருந்து வல்லமை புறப்பட்ட என்ன ஐயா? யார் சொல்கிறா? சீசர் மாதிரி சொல்கிறான். உங்களிலேருந்து வல்லமை புறப்பட்ட என்ன? எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, யாருன்னு இருக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. வாங்களே, அவன் இப்போ எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்கிறான், எவ்வளோ வேதனையோடு இருக்கிறான். அவன் எலும்பெல்லாம் உடர்ந்து ஏற்கனவே போயிருச்சு. வாங்க, நீர் சொன்ன வார்த்தை நிமித்தம் கொஞ்சம் பலன் அடைஞ்சிருக்கிறான். அப்படி தானே? யாவிரு ஆண்டர் கொடுத்த வார்த்தையினால கொஞ்சம் பலன் அடைஞ்சிருக்கிறான். ஏன்னா வீட்டில் இருந்து வரும்பொழுது செத்து தான் வந்தான். ஆண்டரை கண்டாம் பேசினா ஆண்டர் சரின்றோன்னு இப்போ என்ன ஆச்சு? இப்போ சரின்ட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது இவர் கேள்வி மேலே கேட்டு அந்த அம்மா வேற சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சாட்சி சொல்லும் பொழுது ஒரு கூட்டம் வருது. யாரே? இங்கே வாங்க ஐயா, புள்ள போயிருச்சு, புள்ள போயிருச்சு, அப்படிதானே? மகள் மரித்து போனாள் சொன்னாங்களா? யாரு? இயேசுவோட போய்கிட்டு இருக்கிறான். இயேசு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிட்டு இருக்கான். இயேசு என் வீட்டுக்கு வருவார், புள்ள சோமாயிரும், பிள்ளையை கூட்டிகிட்டு நான் ஜூவுக்கு போகலாம். செய்தி வருது. அவரை டிஸ்டர்ப் பண்ணாங்க. அவர் என்ன செய்யாங்க? தொந்தரவு செய்யாதீங்க. ஏன்னா புள்ள தான் செத்து போச்சே. இங்கே சொல்லும்போது அங்கே கேட்குது. யார்கிட்ட? அந்த காதில் விடுது. புள்ள செத்து போச்சு, என்னப்பா செய்கிறது சொன்னாரா? அவனை திரும்பி பார்த்து சொன்னார், யாவீர் பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. இன்னைக்கு நீ ஜெபிச்ச, நீ கர்த்தரிடத்துல கேட்ட, கர்த்தர் சரின்னு சொன்னது போல இருந்தது, எல்லாமே நடந்துகிட்டு இருக்குன்னு நினைச்ச. இப்ப என்ன, நம்ம ஒரு முற்றுகை வந்திருக்கலாம், அதுல எனக்கு முன்னேற முடியாது என்று சொல்லி நினைக்கிறியா? உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாகவே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. அற்புதத்தை நிச்சயமா காண்ப. உலர்ந்து போயிருச்சு அவன் எலும்பு. அந்த கொஞ்சத்தில் செய்தி கேட்டானே உலர்ந்து போய் கண்ணில் அப்படியே கண்ணீர் அப்படியே ரெடியாக இருக்குது. எப்படி கொட்டுறதுன்னு தெரியாமல் அப்படியே தழும்பிக்கிட்டு இருக்கான். இயேசுவை நம்பி வந்தும் ஐயோ இப்போ பயப்படாத. நீ இயேசுவை நம்பி உண்மையில வந்திருந்திருந்தா பயப்படாத. ஏன் தெரியுமா? வாக்கு தத்தங்களின் தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அழைத்தவர் உண்மையுள்ளவர், அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெரிந்து கொண்டவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றியே முடிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்படியா இருந்தா இன்னைக்கு கவலையோடு இருக்கிறியா? கண்ணீரோடு இருக்க? ஒரு பாட்டுக்கார முடியுங்க. என் கவலைகள் பெருகும் போது கரங்கள் அணைக்குதையா கர்த்தாவே, உம்மை போற்றுகிறே, கைதூக்கி எடுத்தீரே, உம்மை கூப்பிட்டேன், என்னை குணமாக்கினீ, உம்மை கூப்பிட்டே, என்னை குணமாக்கினீ. இன்னைக்கு கவலையோடு இருக்கிற உனக்கு தான் இந்த பாட்டு. என்ன தெரியுமா? நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட, கர்த்தர் உன்னை தேற்றுகிறவராக இந்த இடத்துல இருக்காரு. கர்த்தர் உன்னை தேற்றுகிறார். எப்படி தேற்றார் அப்படின்னா, நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது நமக்கு நேரமாக நான் வசனம் சொல்லி இந்த எரேமியா 18:6 பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எரேமியா ஆண்டு கூப்பிட்றாரு. எரேமியா இங்கே வா வா அப்படின்னு கூப்பிட்டு
எங்கே போ, அது 3வது தெருவில் இருக்கான் ஒருத்தன் குயவன், அவன் வீட்டுக்கு நீ போ அப்படின்னாரு. சரி ஆண்டவரே. அந்த நாட்களில் இருந்த அத்தனை தீர்க்கதரிசிகளுடைய காரியத்தை நீங்கள் கவனித்து பார்த்தா கர்த்தர் எதை சொன்னாரோ அதுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தான் காணப்பட்டாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. அங்கே என்னது போயிட்டு என்ன செய்யணும், இங்கே சொல்ல வேண்டியதானே, இல்லாட்டி நான் நமக்கு சொல்லி தர்றேன். ஒரு வார்த்தை கூட பேசலை, சரின்னு போகிறான். நீ போ, அங்கே என் வார்த்தை உனக்கு என்ன செய்வேன், அங்கே தான் சொல்லுவேன், அது வரைக்கும் நீ போ. அங்கே போகணும்னு சொல்கிறாரு. அவன் என்ன செய்கிறான்னு பாரு. பார்த்தான், திருகையில் வச்சு வணைஞ்சிக்கிட்டே இருக்கிறான். அது என்ன செஞ்சு, கெட்டு போச்சு. கெட்டு போனோடனே மறுபடியும் அவன் தனக்கு இஷ்டமானபடி கண்டபடி அதை வணைகிறான். வணைஞ்சன ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இஸ்ரவேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்தது போல என்னால் செய்யக்கூடாது. இன்றைக்கு கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குயவன் செய்தது போல என்னால் செய்யக்கூடாதோ, உன் எலும்பை மறுபடியும் உயிரடை செய்ய முடியாதோ. ஏனென்றால் நீ என் கையில் இருக்கிற களிமண் என்று சொல்லப்படும். கடைசி வாசத்தை பாருங்க, என் கையில் இருக்கிற, நான் உன்னை வணைவேன், உன் குடும்பத்தை வணைவேன், உன் பிள்ளையை வணைவேன், உன் கணவனை வணைவேன், உன் மனைவியை வணைவேன், உன் தேவையெல்லாம் சந்திப்பேன். இஸ்ரவேல் வீட்டார் எங்கே இருக்கிறாங்கன்னா, நமக்கு நேரமாக வேகம் பாரு. அப்படி நான் இந்த எலும்புகளை பார்த்து ஆண்டு இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்கிறேன். அவனை பார்த்து என்ன சொன்னார், தீர்க்க தரிசனம் உரை. எப்படின்னா, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை கர்த்தருடைய வார்த்தை மூலம் என்ன செய்யுங்க. இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வந்தேன், அதான் சொல்லிட்டு வந்தேன். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் என்னது, கர்த்தருடைய வார்த்தை தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது அந்த எலும்புகளை நோக்கி உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன்னு சொல்லு அப்படின்னாரு. அவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசிக்கும் போது 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கும், உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களிலே ஆவியை கட்டளையிடுவேன். இப்போ தோல்னால மூடியாச்சு. எலும்பு, சதை, நரம்பு, நாளங்கள் எல்லாம் வந்துச்சு. இப்போ எப்படி இருக்கா, மனுஷன் ஆகிட்டான். ஆனால் நடக்க முடியாது. செத்த ஆவி இல்லாதவன் என்னது, செத்து போன தானே கிடக்குறான். இந்த ஆவி உள்ள போன உடனே தான் அது என்ன செய்யணும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் ஊன்றி நிற்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். இன்னைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தர் பிள்ளை, நல்லா நீ கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணனா ஆவி உனக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீ கால் ஊன்றி நிற்பாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா 37, 7, 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவி அங்கே வந்த உடனே அவங்க என்ன செஞ்சாங்க, காலூன்றி நின்றார்கள். 10ஆம் வசனத்தில், எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், ஆவி அவர்களுக்குள்ளே பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி நின்றார்கள். இந்த காரியத்தை மட்டும் சொல்கிறேன், காலூன்றி நின்றார்கள். இயேசு கிறிஸ்துடைய சீசர்கள் எல்லாரும் என்ன செய்ய பின்பற்றினாங்க, அப்படி தானே? பின்பற்றினோடனே இயேசு கிறிஸ்து திடீர்னு இவங்க நினைக்கல, இவர் சும்மா சொல்கிறாருன்னே நினச்சிக்கிட்டு இருந்துருப்பானோ. அவர் சிறுவையில் அடைஞ்சிட்டா, செத்து போயிட்டார். நம்மனதெல்லாம் போச்சு, நம்மனதெல்லாம் எல்லாம் போச்சு. சும்மா இருக்க எல்லாம் ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்து அவர் பின்னால் அங்கிட்டு எல்லாம் போய் கிடைக்கிற அந்த கொஞ்சம் சோத்துக்காக போய் பின்னால் இருந்துட்டு எல்லாம் போச்சு. இப்போ அதுவும் இல்லாமல் தானே இருக்கிறோம். டக்குன்னு பேதுரு இருந்தவனை கூப்பிட்றான். யார் யார் இருந்தாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னாக்கும், யார், சீமோன் பேதுரு. கொஞ்சம் நான் சொல்கிறேன். யார் இருந்தா, தோமா இருந்தான். தோமா யார், பெரிய ஒரு நம்பிக்கையுள்ள ஆபிரகாமின் சந்ததியின் மகன், விசுவாசி. அவன் எதை சொன்னாலும் விசுவாசிப்பான், அப்படி தானே? கையை போட்டால் தாண்டா விசுவாசிப்பேன், உங்களை மாதிரி நம்புறதுக்கு நான் ஒன்று முட்டாள் கிடையாதுன்னு சொல்கிறேன். அவன் அந்த இடத்துல இருக்கிறான். அடுத்தது யார் இருக்கா, அதுக்கு அடுத்தது செபதேயின் குமாரர். அவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள். எப்படி தெரியுமா, அம்மா வாங்க போவோம், எங்கே, இயேசுக்கிட்ட போவோம், எங்களுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. எப்படின்னா, அவர் வரும்போது அண்ணன் அங்கிட்டு இருக்கணும், தம்பி இங்கிட்டு இருக்கணும். அப்படிதான் நான் சொல்கிறேன், நீங்கள் சிரிக்கிறீங்க, வேதத்தில் அப்படி தான் இருக்குது. எப்படி ஆண்டு சொன்னார், மற்ற 20 நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? சில ஆள் ஜெபிக்கும்போது என்னத்துக்கு ஜெபிக்கிறான்னா அவருக்கும் இந்த விளங்கலை, இவனுக்கும் விளங்கலை. நீங்கள் கேட்கிறது என்ன என்று அறிந்திருக்கிறீர்களோ? இப்படிப்பட்ட ஆட்களை கூப்பிடுற என்ன தெரியுமா, வாங்க எங்க போவோம், மீன் பிடிக்க போகணும்.
கூப்பிட்டானா? மீன் பிடிக்க போனாங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது தேவன் இரக்கமுள்ளவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர், அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாது. எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார், அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார். சொன்னார், பேதுரு இங்கே வா, உனக்காக நான் மீன் பொரிச்சு வச்சிருக்கிறேன், அப்பம் சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடு. சாப்பிட்டது போய் அதுக்கு பிறகு எருசலேமில் தரித்திரு, அங்கிருந்து பலன் வரும், நீ தரிப்பிக்கப்பட்ட பிறகு அற்புதங்களை செய்வ. அவன் போனான். எருசலேமில் போயிருந்தாங்க. அவங்க இருக்கும்போது அவர்கள் மேல் பரிசுத்தாவி ஊற்றப்பட்ட போது 11 பேரும் நின்றார்கள் என்று அப்போஸ்தலர் 2:14 வாசிப்பீங்க. நின்று அவர்கள் சாட்சி பகிர்ந்தார். இன்னைக்கு நான் கடைசி ஒரு காரியம் சொல்றேன், என்ன தெரியுமா? பரிசுத்தாவின் பலத்தினாலே கால் ஊன்றி ஒருவன் நிற்பானே, ஆனால் நிற்பவன் மற்றவர்களை நிற்க செய்வான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என்ன செஞ்சா? பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போகும்போது ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். இவர்கள் அன்னைக்கு நின்னாங்க. இந்த முடவனை பார்த்து முடவன் பிச்சை கேட்கிறான், தாங்க அப்படின்னு. எங்க கிட்ட ஒன்று இருக்கு, அது தர்றோம். எங்கிட்ட ஒன்று இருக்கு, தர்றோம். நில்றா. நின்றான், நடந்தான், குதித்தான், தேவனை மகிமைப்படுத்தினான். தேவ ஜனமே, இன்றைக்கு மாலை வேளை பரிசுத்தாவின் அபிஷேகம் ஏதோ அந்நிய பாஷை பேசிட்டு ஓடுறதுக்காக இல்ல. உனக்குள்ளே கர்த்தர் வரங்களை கொடுக்கிறார், ஞான வரங்களை கொடுக்கிறார், அறிவை ஊட்டும் வரங்களை கொடுக்கிறார், போதிக்கிற வரத்தை கொடுக்கிறார், சுகமாக்குற வரத்தை கொடுக்கிறார், அதே வேளை ஆவிகளை நிதானிக்கத்தக்கதான வரத்தை கொடுக்கிறார், ஞான வரங்களை கொடுக்கிறார். எல்லா வரத்தையும் உனக்கும் எனக்கும் கொடுக்கத்தான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். இறங்கினவர் ஏறினார் என்று சொல்லி மனிதர்களுக்கு வரங்களை தந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த வரத்தை இந்த மாலை வேளை கர்த்தர் உனக்கு எனக்கு வச்சிருக்காரு. நீ அநேகரை நிற்க செய்ய வைக்கணும். ஆண்டவர் எங்களுக்கு தந்து ஒண்ணுமே தெரியல. என்ன போர்டு எழுதி ஒட்டவா செய்வாரு? ஆண்டவருக்கு சுகமளிக்கிற வளம் தந்தார போர்டு எழுதி ஒட்டவா செய்வாரு? நீ ஆஸ்பத்திரிக்கோ கண்ட ஆளுக்கோ போய் ஜெபம் பண்ணி பாரு, உனக்குள்ள இருக்கிற வரம் கிரியை செய்யும். பேதுரும் யோவானும் தேவாலயத்தின் வாசல்ல போயிருந்து உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு சொன்னார், எங்களிடத்தில் இருக்கிறதை தருகிறோம். இன்றைக்கு உனக்கிட்ட இருக்கிறது விசேஷித்தவைகள், இந்த உலகத்தில் எவங்கிட்டையும் கிடையாது. நீ சொன்னால் அது ஆகும். ஒரு எலியா சொன்ன ஆகும். தேவ பிள்ளையை நீ சொன்ன ஆகும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பா. நான் கொஞ்ச நேரம் எழுதுறேன். நான் போன கிழமை சொன்னேன், ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம், அவசரமா இருக்கிறவர்கள் போகலாம். அதை பற்றி எந்த இதுவும் இல்லை. நல்ல ஜெபிச்சு இன்னைக்கு ஆண்டவர் என்ன வரங்கள்லாம் நிரப்பணும், அற்புதத்தினால் நிரப்பணும், அதிசயமான காரியங்களை என்னை கொண்டு கர்த்தர் செய்யணும். இந்த எலும்பு என் வாழ்க்கையில உயிரடைந்து விட்டது என்று நினை. உன் குடும்பத்தில் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று நினை. உன் பிள்ளை வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று நினை. ஓ ஹல்லேலூயா, 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 க்ளோரி, 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 க்ளோரி. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஆண்டவருக்குள்ள கொஞ்ச நேரம் கால் ஊன்றி நில்லுங்க. அப்பா துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆவியானவரே நன்றியோடு சோதரிக்கிறோம், நன்றியோடு. கர்த்தர் உங்களோடு பேசி இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட்டு இருந்தா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை கொண்டு நீர் செய்ய இருக்கிற அநேக காரியங்கள், ஓ இந்த எலும்பு இன்னைக்கு உலர்ந்து போய் நான் இங்க வந்திருக்கிறேன், ஆனா இந்த எலும்பு உலர்ந்ததோடு கூட நான் போல, என்னை உயிரடை செய்திருக்கிறீங்க. இந்த மாலையில உயிரடை செய்திருக்கிறீங்க. ரிபலப ரபலப திடகலப துடகனமங்கா ரிபாலபம் துடபௌரிய. நல்ல 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி 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 நன்றி. ரிபலப ரபலப திடகலப துடகனமம் குரலபம் தாரபா ரிபாலப சந்தரணிமா. ஓ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு. உன் கண்ணீரை துடைக்கிறதுக்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஓ உலர்ந்து போன எலும்புகளை உயிரிழை செய்கிற தேவன் இந்த மாலை நம்முடைய விதத்தில் அசைப்படுகிறவராக. ஓ உன்னை வெட்கப்படுத்த இல்ல, உன் பிள்ளையை வெட்கப்படுத்த இல்ல, உன் குடும்பத்தை வெட்கப்படுத்த இல்ல. ஓ என் பிள்ளைக்கு படிப்பு வரல நீ சொல்லாத, என் பிள்ளைக்கு அது கிடைக்கலன்னு சொல்லாத, எனக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லாத. எல்லாம் உலர்ந்து போயிருக்குதா, இன்னைக்கு கர்த்தர் உன்னை உயிரிழை செய்கிறார். காண்கிற மத்தியிலே உனக்கு தயவை கர்த்தர் பேர் ஏற்படுத்துவார். ரிபலப ரபலப ரிபலப தடகலப ரிபாலப துடா. ஓ ரிபலப தடகலப சங்கரணிமா துடபௌரிய. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. ஓ வாலிபனே நல்ல துதி, ஓ வாலிபனே நல்ல துதி. கர்த்தர் இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்வார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உனக்கு அதிசயம் செய்கிற நாளாய் இருக்கிறது. ஓ பரிசுத்த ஆவியான ஊற்றப்பட்டது ஏதோ வீணா ஊற்றப்படல, ஏதோ உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக இல்ல. உன்னை கொண்டு கர்த்தர் அநேக காரியங்கள் செய்யறதுக்கு உன்னை முதலாவது நிற்க பண்ணுகிறார். இந்த மாலை வேளை சாட்சியாய் நிற்க பண்ணுகிறார். உன் குடும்பத்தில் சாட்சியா உன்னை நிற்க பண்ணுகிறாரு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மை என்று நீ சொல்ல போற, கர்த்தரை நீ மேன்மைப்படுத்த போற, கர்த்தரை உயர்த்த போகிற. ரிபலப ரபலப ரிபலப தடகலப துடகனமா துரபௌரியலப சக்கரணிமா